வணக்கம். இன்று நான் பேசப்போவது மனிதருக்கு சோதனா வாழ்க்கையா, சாதனா வாழ்க்கையா என்று பேசப் போகிறேன். பஸ் ஸ்டெப்பு கூடுமான வரையும் சோதனை வாழ்க்கையாக தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? மனிதர் ஒரு விஷயம் செய்ய போனால் அந்த விஷயம் நடக்காமல் போயிட்டுனா அப்படியே மனசு வேதனைப்பட்டு அப்படியே உளுந்து நொந்து போயிடுறாங்க. நான் சொல்கிறேன், நொந்து போகக்கூடாது. அப்படி நம்மளுக்கு தப்பு சரியான வாழ்க்கை நம்ம நினச்சி நிறைவேறினாலும் நினச்சி நிறைவேற்றி காமிக்க முடியும் நம்மளால். அடுத்த ஸ்டெப்பில் நிறைய இது போனால் போகுது, அடுத்தெல்லாம் நிறைவேற்றுவோம். தோல்வியை வெற்றிக்கு அறிகுறி, யானையும் நம்பிக்கையும் நம்பிக்கையில் நம்பிக்கையே தோல்வி வெற்றிக்கு அறிகுறி என்று சொல்லுவார்கள். அதேமாதிரி நினச்சி நம்ம என்ன செய்யணும்? சோதனை நடந்தால் சோதனை நடந்துச்சு, இந்த சோதனையை சாதனையாக்கி காட்டணும் அப்படின்னு வந்துடணும். அப்படி வந்தால் நம்ம சோதனை நடந்தாலும் சாதனையாகி காட்ட முடியும். உதாரணத்துக்கு எனக்கே சொல்கிறேன்னு வச்சுங்க, நானே இருக்கேன். இப்போ என்ன புகழ்ந்து பேசலை, நான் நல்லா பாட்டு பாடுறேன். ஒரு பயிற்சி இல்லாதனா பாட்டு பாடுறேன். எப்படி தெரியுமா பாடுறேன்? நிறையா பேர் கேட்குறாங்க, என்னப்பா பயிற்சியும் இல்லாமல் இப்படி பாடுறிய நீ அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி தெரியுமா அது? நான் நினச்சேன், பாட்டு பாடும்போது ஃபஸ்ட்டு நினச்சேன் ஆரம்பத்தில், நம்மளால் நல்லா வர முடியும், பாட்டு பாடி நல்லா செய்ய முடியும் அப்படின்னு நினச்சேன். அதேமாதிரி நினச்சி பாட்டு பாடினேன். இப்போ ஓரளவு பாட முடியுது. இன்னும் பயிற்சிக்கே போகலை. இன்னும் சொல்ல போனால் பயிற்சிக்கே போகலை. பயிற்சிக்கு போகும்போது இந்த அளவு நான் பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன போகுது சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, பொதுவாக சொல்கிறேன். எனக்கு வேறு எடுத்துக்காட்டு சொல்ல தரல. அதனால் மனிதர்களே என்ன சொல்கிறேன், என்ன சோதனை வந்தாலும் நம்மளுக்கு அது சாதனைக்கு தான் ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஏன்னா ஆண்டவன் நல்லவனை, ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி நல்லவனை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க. நல்லவனை சோதிப்பான். எதுக்கு சோதிக்காது தெரியுமா? நம்மளுக்கு அப்போ தான் சாதனையோட எண்ணங்கள் வருங்கிறதுக்காண்டி சோதிக்கிறான் ஆண்டவன். ஆனால் சோதிக்க மாட்டான். அந்த சாதனையை வர வைக்கிறதுக்காண்டி தான் நான் இப்போ சொல்கிறேன். அடுத்த ரைட்டு, ஓகே. இப்போ வேதனைங்கிறது சாதனை வாழ்க்கை. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்தோடனே நல்லா செஞ்சு சாதனை நிறைய பேர் பண்ணிட்டு வர்றாங்க. எடுத்தோடனே நீங்கள் சாதனை பண்ணுறீன்னு வச்சுங்க, நல்லா பண்ணி நல்லா வந்துக்கிட்டுருங்க. ஒரு வேளை சாதனை பண்ண முடியாமல் தோல்வி அடைஞ்சின்னா தோல்வி வெற்றிக்கு அறிகுறின்னு நினச்சி தைரியம் பண்ணிட்டு இப்போ நான் பாட்டுக்கு முயற்சி பண்ணுறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, பயிற்சி எடுத்து பாட்டுக்கு முயற்சி பண்ணி வாய்ப்பு கிடைக்கல, 2 வாட்டி முயற்சி பண்ணி கிடைக்கலன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? உடனே இது முடியாதுன்னா அடுத்தது முடியும், அதுக்குள்ளே நம்ம ஒரு ட்ரைனிங் எடுத்துருவோம், அடுத்ததில் நல்லா காமிப்போம் அப்படின்னு வருவேன். அந்த மாதிரி வர்றது தான் சோதனையில் சாதனை ஆகிறது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, சோதனை வந்ததுன்னா இது நம்மளால் முடியாதுங்க, இது முடியாதுங்க, இது என்னென்னா முடியாது, நம்ம விதிங்க அப்படி. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஆள் பாதி ஆடை பாதி, விதி பாதி மதி பாதி. விதியை மதியாது விடலாம். நம்ம நினச்சா எது நினைச்சாலும் நடக்கலாம். ஆண்டவன் நம்மளுக்கு திறமையை கொடுத்துருக்கான். அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நல்லா நம்ம மேற்கொண்டு நல்ல பெரிய ஆளாக வரலாம். அது எல்லாரும் நல்லா வரணுன்னு தான் சொல்கிறேன். நன்றி, தேங்க்யூ. வாழ்க நலமுடன்.